அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு மகாபாரதத்தில் கலியுகம் பற்றி யுதிஷ்டிரர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனான சகாதேவன் சந்தைக்குள்ளே நுழைந்து ஒரு அழகான குதிரையை பார்த்தவுடன் குதிரையோட உரிமையாளரை நெருங்கி குதிரை என்ன விலைன்னு கேட்குறான். அதுக்கு குதிரையோட உரிமையாளர், இந்த குதிரை விற்பனைக்கு கிடையாது, நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொன்னால் குதிரை இலவசமாகவே கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. சகாதேவன், சரி கேளுங்க, கேள்வியை கேளுங்கன்னு சொல்கிறான். ஒரு பெரிய கிணறு, அதில் உள்ள தண்ணீரை கொண்டு 7 சின்ன கிணறுகளை நிரப்பலாம். ஆனால் அந்த 7 கிணறுகளில் இருக்கிற தண்ணியை எடுத்து மறுபடியும் அந்த பெரிய கிணத்துல ஊற்றுனா பெரிய கிணறு நிரம்பலை. இது ஏன்னு கேட்க சகாதேவனால் பதில் சொல்ல முடியலை. அங்கேயே சந்தையில் உட்காந்துட்டான். சற்று நேரத்தில் சகாதேவனை தேடிக்கிட்டு நகுலன் குதிரையை பார்த்து அதோட அழகில் மயங்கி போய் அவனும் விலை கேட்குறான். குதிரையோட உரிமையாளர் நகுலன்ட்ட, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொன்னால் குதிரையை இலவசமாக பெற்றுக்கொள்ளலான்னு சொல்கிறாரு. துணி தைக்கிற ஊசி இருக்குது இல்லவா, அதோட ஓட்டையின் வழியாக ஒரு யானை புகுந்து அடுத்த பக்கம் போயிட்டது. ஆனால் யானையோட வால் மட்டும் அந்த ஓட்டை வழியாக போகல. இது ஏன்னு கேட்குறாரு நகுலன்ட்ட. நகுலனால் பதில் சொல்ல முடியலை. சகாதேவனும் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு சில நிமிடங்களில் அர்ஜுனனும் இவங்க 2 பேரையும் காணமேன்னு தேடி வந்திருக்கான். அவனும் குதிரையோட அழகில் மயங்கி போய் விலை கேட்குறான். குதிரையோட உரிமையாளர் அர்ஜுனன்ட்ட கேள்வி கேட்குறாரு. ஒரு வயக்காட்டில் நல்ல பயிர் விளைஞ்சி இருந்துச்சு. அதை வேலியெல்லாம் போட்டு பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஆனால் அறுவடை காலத்தில் அந்த வயக்காட்டில் எதுவுமே இல்லை, வேலியெல்லாம் அப்படியே இருந்தது. அப்படி இருந்து விளைந்த தானியங்களை எல்லாம் யார் எடுத்தாங்க? இதுக்கு பதில் தெரியுமா? தெரியலை. அர்ஜுனனும் அமைதியாக உட்காந்துட்டான். இவங்க 3 பேரும் இப்படியே உட்காந்துருக்க அரண்மனையில் அவங்கள காணமேன்னு தர்மருக்கு பயமாக இருந்துச்சு. பீமனை கூப்பிட்டு, தம்பி, நம் தம்பி 3 பேரையும் காணோம், ரொம்ப நேரமாக, நீ போய் அவங்க எங்கே இருந்தாலும் தேடி கூட்டிகிட்டு வான்னு சொல்லிடுறாரு. பீமனும் தேடி பிடித்து அவங்க 4 பேரையும் பார்த்துட்டு அழைச்சிட்டு வந்தான். திரௌபதியோட அரியணையில் அமர்ந்திருந்தார் யுதிஷ்டிரர். அவங்கள பார்த்ததும், அர்ஜுனா, நீண்ட நேரமாக நீயும் உன் தம்பியும் இங்கே இல்லை, எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அர்ஜுனன் நடந்ததையெல்லாம் சொல்லி குதிரை உரிமையாளர் கேட்ட 3 கேள்விகளையும் சொன்னான். யுதிஷ்டிரர் நடுங்கி விட்டு பதில் சொல்ல தொடங்கினார். எதிர்காலத்தில் நடக்க போகிற விபரீதங்களை அந்த 3 கேள்விகளும் சொல்கின்றன. அதை நினச்சி தான் நடுங்கினேன். ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேளுங்கன்னு விரிவாக கூறுகிறாரு. அவன் கேட்ட முதல் கேள்வி, பெரிய கிணறு என்பது பெற்றோர்கள், 7 சிறிய கிணறுன்றது அவரது பிள்ளைகள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அவங்க எவ்வளவு பேர்களாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பிள்ளைகளையும் பிரியமாக காப்பாற்றுறாங்க. இதைத்தான் பெரிய கிணற்றோட தண்ணீரை கொண்டு சின்ன கிணறை நிரப்புறதுன்றதை குறிக்குது. ஆனால் அந்த பிள்ளைங்களோ அவ்வளவு பேர்களும் சேர்ந்தா கூட தங்கள் பெற்றோரை காப்பாற்ற மாட்டாங்க. இதைத்தான் 7 சின்ன கிணறுகளில் இருக்கிற தண்ணீர் கொண்டு பெரிய கிணத்தை நிரப்ப முடியலன்றதை உணர்த்துது. 2வது கேள்விப்படி, இனி வர்ற காலங்களில் அக்கிரமங்கள், முறைகேடான செயல்கள் ஏராளமாக நடைபெறும். ஆனால் நல்ல செயல்கள் நடைபெறுவதுன்றது கஷ்டமாக இருக்கும். இதைத்தான் யானையே போன வழியில் அதன் வால் போக முடியலைன்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது கேள்வி, பயிர்கள் என்பது மக்களை குறிக்கும், பாதுகாக்கிற வேலி என்பது அதிகாரிகளை குறிக்கும். மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளே அவைகளை அழிச்சு விடுறாங்க. மக்களை வறுமையில் வாடுகிறார்களே தவிர அதிகாரிகள் செழிப்பாக தான் இருப்பாங்க. இதைத்தான் வேலியே பயிரை மேயுதுன்னு சொல்கிறாங்க. கலியுகத்தில் இந்த உலகம் இனிமேல் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி முடித்தார் யுதிஷ்டிரர். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.